தலைமுடியின் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் குமட்டிக்காய் போதும். யூஸ் பண்ணி பார்த்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பலருக்கும் அடிக்கடி ஏற்படும் தலையில் எரிச்சல், பொடுகு, அதிக எண்ணெய் போன்ற பிரச்சனைகள் தலையின் pH சமநிலை குலைவதால் ஏற்படுகின்றன. மேலும் முடி வளர்ச்சி கம்மியாவதும் தலையின் பேன் தொல்லை அதிகமாகும் என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதனால் தலையில் பூஞ்சை வளர்ச்சி அதிகரித்து பொடுகு துகள்கள் தோன்றுகின்றன. மேலும் தூசி மற்றும் மாசு தலையின் தோலில் ஒட்டிக்கொண்டால் தலையில் சுவாசிக்கும் திறன் குறைந்து முடி வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தடைபடுகிறது. இதனை செயல்படுத்த இயற்கையாக உதவுவதுதான் குமிட்டிக்காய். குமிட்டிக்காய் எண்ணெய் தலையின் அடிப்படை சுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் பேணும் இயற்கை பராமரிப்பு முறையாகும். இது தலையில் படிந்திருக்கும் பொடுகை நுறுக்கி அதிக எண்ணெய் மற்றும் தூசியை நீக்கி தலையணையை குளிர்ச்சியாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கிறது. இதன் இயற்கை அமிலங்கள் தலையின் pH சமநிலையை பேணுவதோடு பூஞ்சை வளர்ச்சியை தடுக்கின்றன. இதனால் தலையின் எரிச்சல் குறைந்து பொடுகு மற்றும் குளிர்ச்சியின்மை போன்ற பிரச்சனைகள் குணமடைகின்றன. மூலிகைகளின் இயற்கை சக்தி இதற்குள் சேர்க்கப்பட்டுள்ள மூலிகைகள் இதன் திறனை பல மடங்கு அதிகரிக்கின்றன. வேப்பிலை தலையின் பூஞ்சை மற்றும் கிருமிகளை அழித்து சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. பொடுதலை தலையில் எரிச்சலை குறைத்து குளிர்ச்சியை தருகிறது. எண்ணெய் மூலிகைகள் ஆழமாக சென்று தலையின் அடிப்படையை ஊட்டுகிறது. தேங்காய் எண்ணெய் தலை சருமத்தை ஈரப்பதமுடன் வைத்திருக்கிறது. ஆமணக்கு எண்ணெய் ஈரப்பதத்தை பூட்டும் பாதுகாப்பு அடுக்காக செயல்படுகிறது. குமிட்டிக்காய் வச்ச ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு தோட்டத்துல ஒரு குமிட்டிக்காய் பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதனோட அவுட்டர் ஸ்கின் பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கலாம். விதைகள் சேகரிச்சு வச்சோம் அப்படின்னா அடுத்த பிளான்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல குமிட்டிக்காய், ஒரு கைப்பிடி வேப்பில, ஒரு கைப்பிடி பொடுதலை எடுத்துக்கலாம். பொடுதலை ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். 150 ml தேங்காய், 50 ml நல்லெண்ணெய், 20 ml விளக்கெண்ணெய் சேர்த்து இதை அடுப்புல வச்சிடலாம். மீடியம் ஃபிளேம்ல கேர்ஃபுல்லா காய்ச்சுங்க. ஏன்னா நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால பொங்கி வரும். இந்த எண்ணெய் காய்ச்சும் போது அரோமா சூப்பரா இருக்குங்க. இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை வடிச்சு ஏர்டைட் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தலை குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு ஊற விட்டு குளிச்சுட்டு வாங்க. குமிட்டிக்காய் வச்ச ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு தோட்டத்துல ஒரு குமிட்டிக்காய் பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதனோட அவுட்டர் ஸ்கின் பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கலாம். விதைகள் சேகரிச்சு வச்சோம் அப்படின்னா அடுத்த பிளான்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல குமிட்டிக்காய், ஒரு கைப்பிடி வேப்பில, ஒரு கைப்பிடி பொடுதலை எடுத்துக்கலாம். பொடுதலை ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். 150 ml தேங்காய், 50 ml நல்லெண்ணெய், 20 ml விளக்கெண்ணெய் சேர்த்து இதை அடுப்புல வச்சிடலாம். மீடியம் ஃபிளேம்ல கேர்ஃபுல்லா காய்ச்சுங்க. ஏன்னா நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால பொங்கி வரும். இந்த எண்ணெய் காய்ச்சும் போது அரோமா சூப்பரா இருக்குங்க. இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை வடிச்சு ஏர்டைட் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தலை குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு ஊற விட்டு குளிச்சுட்டு வாங்க.